அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி அமைகிறது? கோடீஸ்வர யோகம், விபரீத யோகம், கஷ்ட சூழ்நிலை, சமநிலை பலன்கள் யாருக்கு கிடைக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் செப்டம்பர் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சூரிய பயிற்சி, புதன் வக்ர நிவர்த்தி, சுக்கிரன் வக்ர நிவர்த்தி, குரு வக்ரகதிகள் திரும்புதல் என பல மாறுதல்கள் ஏற்படுகின்றன. இந்த மாறுதல்கள் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது. அது மட்டுமல்லாது சிம்மராசிக்காரர்கள் எனக்கும் சிம்மராசி, இன்னொருவருக்கும் சிம்மராசி, ஆனால் அவர் நல்ல வளர்ச்சி அடைகிறார், நான் ஏன் வளர்ச்சி அடையாமல் வீழ்ச்சி அடைகிறேன் என்ற கேள்விக்கு பதிலாக அமைவது ஜனனகால அடிப்படையில் என்ன தசை என்ன புத்தி நடைபெறுகிறது, தற்போது உள்ள கிரகநிலைகளின் அமைப்பு என்ன, இதனை பொறுத்துதான் பலன் கிடைக்கும். ஏனென்றால் சூரிய திசை 6 வருடம், சந்திர திசை 10 வருடம், செவ்வாய் திசை 7 வருடம், ராகு கேது திசை 18 வருடம், குரு திசை 16 வருடம், சனி திசை 19 வருடம், புதன் திசை 17 வருடம், இப்படி பல திசைகள் இருந்தாலும் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு உதாரணமாக சுக்கிர திசை நடைபெறுகிறது என்று வைத்துக் கொள்வோம். சுக்கிர திசையும் சந்திர புக்தியும் நடைபெறுகிறது என்றால் தாய்வழி உறவுகள் மிக சிறப்பாக அமையும். எந்த காரியத்தை தொட்டாலும் பொன்னாக கூடிய ஒரு தருணமாகவும் பெண் குழந்தை பிறப்பதற்கான அதிர்ஷ்ட யோக பலன் நிறைந்த ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. குரு புக்தி அமையும் போது பல்வேறு விதமான வளர்ச்சியும் கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. கிரகநிலைகளின் அமைப்பும் தசை புத்தி சாதகமாக அமையும் போது கோடீஸ்வர யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். 10% 20% சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த பலன் கிடைக்கும். ஆனால் அதே சமயம் கிரகநிலைகளின் அமைப்பும் சாதகமாக இல்லை, திசையும் சாதகமாக இல்லை, புத்தியும் சாதகமாக இல்லை, ஜனனகால அடிப்படையும் பெரிய அளவிற்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இல்லை என்றால் பல சிரமங்கள், தொந்தரவுகள், கஷ்ட சூழ்நிலையை உறுதி செய்யக்கூடிய வகையில் இருக்குங்க. இது 20-30% சிம்மராசிக்காரர்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் விபரீத பலன்கள் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மாற்றம், டிராஸ்டிக் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு. உதாரணமாக தற்போது சனி திசை நடைபெறுகிறது. சனி திசையில் செவ்வாய் புக்தி நடைபெறும் போது மிகப்பெரிய பாதிப்பும் பல்வேறு விதமான சிரமத்தையும் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க. ஆனால் இந்த தருணத்தில் சனி திசையும் சுக்கிர புக்தியும் நடைபெறும் போது மிகப்பெரிய அளவில் திடீரென அதிர்ஷ்டமும் யோகமும் கிடைத்து பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகும். இதைதான் விபரீத பலன் என்று சொல்லப்படுகிறது. விபரீத பலன் மிகப்பெரிய மாற்றத்திற்கும் மிகப்பெரிய வீழ்ச்சிக்கும் வித்திடக்கூடிய ஒன்றாக அமைகிறது. இது 15-25% வரைக்குமே சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சமநிலை யோகம் என்று சொல்லக்கூடிய யோகம் 40-60% வரை. இந்த சமநிலை யோகம் தான் பெரிய அளவிற்கு மாற்றம் இல்லாமல் இயல்பான ஒரு வாழ்க்கையை தொடர்வது. அதாவது காலையிலிருந்து பணிக்கு செல்வது, மாலையில் திரும்பவும் இயல்பாக ஓய்வெடுப்பது, திரும்பவும் அதே வாழ்க்கையை தொடர்ச்சியாக மேற்கொள்வது, விடுமுறை தினங்களில் சுற்றுலா தலங்களுக்கு செல்வது போன்ற தொடர்ச்சியாக ஒரே மாதிரியான சைக்கிளை பின்பற்றுவது சமநிலை பலனாக பார்க்கப்படுதுங்க. பெரிய அளவிற்கு மாற்றம் இல்லாத ஒரு அமைப்பாக இருக்கிறது. இப்படி பல நிகழ்வுகள் இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக மிகப்பெரிய மாற்றம் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்ன தசை என்ன புத்தி நடைபெற்றாலும் கூட மிக வலுவான நல்ல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் மிக வலிமை வாய்ந்த சனி ரூணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. சனி ரூணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது 4, 9, 12 ஆகிய இடங்களை பார்க்கிறார். 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு ராகுவை பார்க்கிறாருங்க. சமகிரகங்களாக இருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. அது மட்டுமல்லாது விரயஸ்தானத்தில் இருக்கிற அவரது நட்பு கிரகமான சுக்கிரனை பார்க்கிறாருங்க. இது திடீர் அதிர்ஷ்டமும் யோகமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். செவ்வாய் பார்வை ஏற்படும் போது பல சிரமங்கள் வருங்க. ஆனால் சுக்கிரன் பார்வையால் மிக சிறந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உத்தியோக ரீதியாக எந்த பணிகளை மேற்கொண்டாலும் மிக சிறந்த வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய பணிகளை மேற்கொள்ளலாம். புதிதாக கிளை ஆரம்பிப்பது, அரசாங்க சலுகைகளை பெறுவது போன்ற அனைத்தும் மிக சிறப்பாக அமையும். நிதி நிறுவனங்கள் மற்றும் புதிய ஒப்பந்தங்கள் அதீதமாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது. பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கனகச்சிதமாக அமைவதால் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்போ சூழ்நிலையோ இல்லை. உங்களுடைய திட்டங்களை இந்த தருணத்தில் மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க சனி. பிறருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய முன்னேற்றம் இருக்கும். இந்த தருணத்தில் செய்யக்கூடிய முதலீடு சரியானதாகவும் அவை தைரியமாக லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் அமைய போகிறது. மேலும் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. 12ஆம் தேதிக்கு பிறகு அவர் வக்ரகதியில் திரும்பினாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் பெற்றாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாமல் நன்மை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகம்
யோகமும் கிடைக்கிறது. ஏனென்றால் அவரது சுப பார்வை ஜென்ம ராசிக்கும் 3, 5 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. சகாயஸ்தானத்தில் கிடைப்பதால் எந்த காரியத்தை தொட்டாலும் காரிய வெற்றி கிடைக்குங்க. பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். உறவினர்கள், நெருங்கிய உறவினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடு விலகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விரையும். விரய செலவுகள் அனைத்தும் குறைந்து சொத்துக்களாகவோ முதலீடாகவோ மாற்றுவதற்கான யோகம் உண்டு. சொந்த வீடு, வீட்டுமனை, வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை வாங்குவதற்கான யோகம் உண்டு. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உணர்ச்சி வசப்படாமல் எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் மிக அபரிவிதமான வளர்ச்சி குடும்ப ரீதியாக கிடைக்கிறது. திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகரமான இனிமையான நிகழ்வுகள் நடைபெறும். மேலும் இந்த தருணத்தில் செவ்வாய் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கலாம், பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. அது மட்டுமல்லாது 7, 8, 11 ஆகிய இடங்களை செவ்வாய் பார்க்கிறாருங்க. செவ்வாயினுடைய பார்வை அஷ்டமத்தில் விழுவதால் நிதி சார்ந்த விஷயங்கள்ல அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும். சப்தமஸ்தானத்திலும் விழுகிறது. எண்ணிய காரியங்கள் பூர்த்தியாவதில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும். விழிப்புணர்வுடன் லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அதே சமயம் அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை குறையும். புதிதாக நிலவளங்கள் வாங்குவதற்கான யோகமும், கால்நடை வளர்ப்பில் இருக்கக்கூடிய விரயம் குறைந்து நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான அதிர்ஷ்ட சூழ்நிலையும் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்ம ராசியை விட்டு விலகி 2ஆம் இடத்திற்கு வருகிறாருங்க. இது மிகப்பெரிய அளவில் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஜென்ம ராசியை விட்டு விலகுவதன் காரணமாக பல சிரமங்கள் குறைந்து இனிமையான பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது. சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்தானத்தில் விரயஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். வக்ர நிவர்த்தி பெறும்போது மிகப்பெரிய அளவில் நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் தற்போது நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அவர் ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்ப்பதால் புதிய வாய்ப்புகள் மிக அபரிவிதமாக கிடைக்கும். கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுங்க. இந்த தருணத்தில் அரசியல் துறையில் எதிரிகளை பந்தாடக்கூடிய, தும்சம் செய்யக்கூடிய அளவில் நல்ல ஆற்றலை கொடுக்கிறார். புதிய வியூகங்களை வகுக்கலாங்க அரசியல் வெற்றிக்கு. அவை சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது. பல்வேறு சிரமங்கள், தொல்லைகள், தொந்தரவுகள், அலைச்சல்கள் போன்றவை குறைந்து மன நிம்மதி கிடைப்பதற்கான வாய்ப்பு பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று 2ஆம் இடத்திற்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் செல்ல போகிறாருங்க. புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது. பல சிரமங்கள் விலகி கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராகு பாக்கியஸ்தானத்திலும் கேது சகாயஸ்தானத்திலும் வீற்றிருக்கிறாருங்க. எனவே எதிர்மறையான சிந்தனைகள், கருத்துக்கள் அனைத்துமே தோற்கடிக்கப்பட்டு வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கு ஏற்றதொரு தருணமாக அமைகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ராகு கேதுவின் அமைப்பு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குருவும் சரி, சுக்கிரனும் சரி நிறைந்த பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த செப்டம்பர் மாதத்தில் சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட இனிமையான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. குடும்பத்திலும் வெளியிலும் உள்ள சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக சிம்மராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ஜனனகால அடிப்படையில் இந்த தருணத்தில் எந்த கிரகநிலையின் அமைப்பு சாதகமாக இல்லையோ அந்த கிரகநிலைகளை வழிபாடு செய்வதால் சிரமம் குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக செப்டம்பர் மாதத்தில் கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு.